நம்ம ஏலியன்ஸை பற்றி கைக்க போகிறோம். அவங்கள பற்றி என்னடா உனக்கிட்ட கைக்க இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம சின்னத்துலேருந்து எப்படி ஏலியன்ஸை பற்றி நினச்சிக்கிருக்கோம், ஆனால் இப்போ எப்படி இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, திடீர்னு நான் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி கைக்கிறேன்னு நினச்சிக்காங்க. அது எனக்கு பிடிச்சதுனால கைக்கிறேன். ஓகேயா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்குள்ள நம்ம ஏலியன்ஸுன்னு நம்மளுக்கு ஏலி 2K கிட், நானும் ஒரு ஏலி 2K கிட் தான். சரியா, ஏலியன்னு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு கார்ட்டூன் என்னன்னா, கார்ட்டூன் பென்டென். நம்ம எல்லாமே என்னது, ஒரு வெறித்தனமான பென்டென் ஃபேன். இப்போ என்ன தான் எனிமி வந்தாலும் குனிமி வந்தாலும், இவ்வளோ தான் எனிமியை போட்டு பாராட்டினாலும், ஆனால் அப்போ இருக்க பென்டென் அடிச்சுக்கு எந்த ஹீரோஸாலையும் இயலாது. சரியா, அவ்வளோ ஏலியன்ஸ் அப்கிரேட் ஆகி அப்படி வருது. அடுத்தடுத்து கார்ட்டூன் வெறித்தனமாக போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு நிப்பாட்டாங்க கார்ட்டூன் பார்க்க. அது நம்மளுக்கு நடந்த பெரிய லாஸ். ஓகேயா, இப்போ ஏலியன்ஸ் பற்றி நீங்களும் என்ன செஞ்சுருப்பீங்க? பென்டென் கார்ட்டூனை பார்த்துட்டு போயிட்டு வெளியே உட்காந்து வானத்தை பார்த்துருப்பீங்க. எப்படா அந்த இது விழுவும், ஒம்னேட்ரிக்ஸ் விழுவும் அப்படின்ட்டு. நானும் அப்படி நிறைய பார்த்துக்கிருந்தேன், நான் தான் சொல்கிறேன். ஓகேயா, அதெல்லாம் ஒரு நல்ல இனிமையான ஒரு காலங்கள், பொற்காலங்கள். ஃபோன் இல்லை, எப்படி ஃபோன் அந்த காலத்தில் டச் ஃபோனால் பெரிய விஷயம். டச் ஃபோன் வாங்குறவனை பார்த்தாலே அவன் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி. அது தொடவே அப்படி ஆசையாக இருக்கும், ஆனால் அவன் கொடுக்க மாட்டான். கேம் விளாடுவான், ஆனால் கொடுக்க மாட்டான். இந்த கேம் இந்த பர்பஸ்க்கு தான் விளாடணுமா, இந்த கேம் இந்த பர்பஸ்க்கு தான் விளாடணுமா, என்ன மயிர் அப்படின்னா நல்ல டெக்னாலஜி வளர்கிற தொடக்கம் போல அது. ஓகே, டச் ஃபோன் வச்சுருந்தாலே அவன் ஒரு பெரிய கெத்து, ஒரு பெரிய சொத்துன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இப்போ நம்மளும் முந்தி டிவிடி பிளேயர்லாம் இருந்துச்சு. இப்போலாம் எங்களுக்கு தெரியுமோ தெரியாது, சில வேலை இருக்கலாம், வரப்போகிறவங்களுக்கு தெரியாது. அந்த சிடி எடுத்து உள்ளுக்கு போட்டு அந்த கார்ட்டூனை எத்தனை தடவை பார்த்தாலும் இதாகாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுலேருந்து வந்த ஒரு இது தான் ஆசை தான் ஏலியன்ஸை பற்றி. நானும் யூஎஃப்ஓலாம் வரும்னு பார்த்துக்கிருப்பேன், வானத்தில் போகுமான்னு. கடைசி வரைக்கும் நட்சத்திரம்லாம் பார்த்துக்கிருப்பேன். எப்போயாச்சும் அதுலேருந்து ஏலியன்ஸ் வருவான்னு அதுவும் பார்த்ததில்ல. ஏன் அப்படி நான் பார்த்ததில்லைன்னா, கொஞ்சம் வளரக்குள்ள தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னன்னா, இப்போ ஒரு எறும்பு கூட்டம் இருக்குது சரியா, காட்டில். ஓகே, எறும்பு கூட்டம் இருக்குது. அந்த எறும்பு கூட்டம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்கிட்டு ரோட்டில். சரியா, நம்ம இருக்க வேலை பிஸியில் அந்த எறும்பு கூட்டத்தை இதாக்க பார்ப்போமா. இப்போ ஒரு எறும்பு தண்ணியில் வந்துருச்சு. அந்த எறும்பை நம்ம தூக்கி விடுறதுக்கு போக மாட்டோமே, ஏன்னா அந்த வேலை நமக்கு தேவையில்லை. அதை பற்றி நம்ம கணக்கே இல்லை. ஏன் கணக்கு இல்லை, அதை விட நம்ம புத்திசாலியாக இருக்கும். சரியா, அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்மளுக்கு தோணலை. அதே மாதிரிக்கா நம்மளை விட புத்திசாலியான ஏலியன்ஸ் ஏன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அது ஏன் சும்மா இங்கே சுற்றி பார்க்கணும்? நீங்கள் ஒரு புத்தை போய்ட்டு சுற்றி பார்ப்பீங்களா? சும்மா ஒரு எறும்பு இருக்குது, ஒரு பாம்பு இருக்குன்னு வைங்களே, அந்த பாம்பு இருக்க புத்தை போயிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சுற்றிட்டு வருவீங்களா? இல்லையே. அதுதான் கரையான் வச்சிருக்கு, அந்த கரையான் பத்தை போய்ட்டு சுற்றிட்டு வருவீங்க, நான் நல்லா இருக்குன்ட்டு, நல்ல ஒரு ஏரியா அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அட்வான்ஸான ஏலியன் என்ன மண்ணாங்கட்டிக்கு நம்ம உலகத்துக்கு நம்மளை சுற்றி பார்க்கணும். ஒன்றுமே இல்லையே, அவங்க உலகத்தில் அவங்க இருக்காங்க, நம்ம உலகத்தில் நம்ம இருக்கோம். இப்போ ஏலியன்ஸ் இல்லைன்னு நம்புறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. ஏன்னு வைங்களேன், நம்ம ஏலியனை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி தான் இல்லை, ஆனால் ஏலியன்ஸ் கட்டாயமாக இருக்காங்க. அது எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ ஹியூமன்ஸ் சும்மா இல்லை, ஹியூமன்ஸுக்கு ஒவ்வொரு பார்ட்ஸுமே யூனிவர்ஸோட சம்மந்தப்பட்டிருக்கு. நர்வ் சிஸ்டம்ஸாக இருக்கலாம், அது யூனிவர்ஸோட சம்மந்தப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம ஐபோலாக இருக்கலாம், அது யூனிவர்ஸோட சம்மந்தப்பட்டிருக்கு. வேறு வேறு என்னது, நம்ம கை கால் எல்லாமே யூனிவர்ஸோட சம்மந்தப்பட்டது. நம்ம நினச்சா என்ன வேணால் செய்யலாம், ஆனால் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். சரியா, எல்லாம் காசுன்னு காசு பின்னுக்கு திட்டிடும். ஆனால் நம்ம வாழ்கிறதுக்கு என்ன செஞ்சிடறோம்னா மறந்துடுறோம். ஓகேவா, அதுதான் விஷயம். இப்போ இதில் விட்டேன் நமக்கு இல்லையா, யூனிவர்ஸோட சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால் நம்மளுக்கு வர்ற ஒரு தாட்டுமே சும்மா வர இல்லை. யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறது. நம்ம ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பினா அந்த விஷயம் நடக்கும். அது உண்மைன்னு நம்மளுக்கு தெரியும், பொய்யான விஷயங்களும் தெரியும். இப்போ ஒம்னிட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது பொய்யான விஷயம். அது நம்ம அது பொய்ன்னு தெரிஞ்சே நம்புவோம். ஆனால் சில விஷயங்கள் உண்மைன்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் நம்புவோம். அதுதான் அது. இப்போ ஏலியன்ஸ் இருக்காங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், பெரிய ஒரு யூனிவர்ஸில் எவ்வளோ கேலக்சிஸ் இருக்குது, நிறைய கேலக்சிஸ் இருக்குது. அதில் நிறைய சோலார் பிளானட்டும் இருக்குது. சரியா, இப்போ நம்மள சூரியனை மாதிரி ஹெபிட்டபிள் இது ஒரு சூரியனும் இருக்கலாம்.
நம்ம புவி மாதிரி ஒரு ஹெபிட்டபிள் ஜோனில் இன்னொரு கோணும் இருக்கலாம், அதுலேயும் உயிர்கள் தோன்றிருக்கலாம். சரியா, இதுக்கப்புறம் தோன்றிருக்கலாம், இதுக்கு முன்னுக்கும் தோன்றிருக்கலாம், அது நம்மளுக்கு சொல்ல தெரியாதே. அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து என்னது நாலேஜும் இல்லை, வளங்களும் இல்லை, வேற என்னது அதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஆனால் சயின்டிஸ்ட் இப்போ இஸ்ரோ மற்றும் நாசா அந்த மாதிரி பெரிய பெரிய ரிசர்ச் சென்டர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னது போதுமான ஃபியூல் இல்லை, வேற என்னது முதலீட்டாளர்கள் இல்லை, வேற என்னது அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு. அது நம்ம தான் சிக்னல் அனுப்புகிறோம், அந்த அங்குள்ள டெக்னாலஜி வந்து வேறையாக இருந்தா. இப்போ நம்ம காரில் போய்கிட்டு இருக்கோம்னு வைங்களே, அதே மாதிரி அவங்க நம்ம காரில் போகிறோமே, அவங்க கார் வச்சுருக்காம வேறு ஏதாச்சும் வாகனத்தில் செஞ்சு போனால இப்படி தானே. நம்ம டயரை வச்சு உருண்டுக்கிட்டு போகிறோம், அது வேறு ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி அவங்க கண்டுபிடிச்சிருந்தா, அந்த டெக்னாலஜிக்கும் இந்த டெக்னாலஜிக்கும் மாறுபாடு இருந்தா அது எப்படி. இப்போ வாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு டிவி ரிமோட்டை வச்சு ஒரு டிவியை தான் ஆப்ரேட் பண்ணலாம், மற்ற டிவி என்ன அது ஆப்ரேட் பண்ண இயலாது. அதில் உள்ள சிஸ்டம் வேறு, இதில் உள்ள சிஸ்டம் வேறு. அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன், இப்போ நம்ம உலகத்தில் உள்ள சிஸ்டம் வேறு, அந்த உலகத்தில் உள்ள சிஸ்டம் வேறு. ஒருவேளை அந்த உலகம் ஃபுல்லாக தண்ணியில் இருக்கலாம், அதில் உள்ள தண்ணியில் போகிற வெஹிக்கல்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்க நீந்திக்கிட்டு கூட போகலாம். அவங்களுக்கு எப்படி நம்ம சிக்னல் ரிசீவ் ஆகும்? ஒருவேளை இப்படி இருக்கலாம் அவங்கள, அந்த உலகத்தில் இதே இல்லை, என்னது நிலமே இல்லைன்னு வைங்களேன், அந்த நிலம் இல்லாட்டி ஃபுல்லாக அது வந்து ஒரு கேஸ் பிளானட்டு. அந்த கேஸ் பிளானட்டில் வந்து ஃபுல்லாக இப்போ பறக்கிற மிருகமாக இருக்குன்னு வைங்களேன், சும்மா தவந்து பிடி போகிறதுன்னு. அது எங்கால அந்த இதை உருவாக்கியிருக்கும், அந்த டெக்னாலஜி? அதுக்கு எங்கே, அதுக்கு கொப்பர் இல்லை, அயன் இல்லை, கோல்டு இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, அதெல்லாம் வச்சுருந்தா தானே அது வந்து ரிசீவ் பண்ணும். அதை மேம்படுத்தி அது அப்படி வச்சுக்கலாமே. இல்லாட்டி நம்ம இது பிக்ஜி லூட்டு இது மாதிரி ஆஃப், இதுவும் ஆஃப் வந்து சூரியனும் ஆஃப் வந்து ஐஸ் பிளானட் இருந்தால் அவங்க எப்படி இதாக்கியிருப்பாங்க, ரிசீவ் பண்ணியிருப்பாங்க சிக்னல்ஸை. ஒருவேளை நம்மளோட விட அட்வான்ஸான ஒரு வேறு லெவல் இது இருக்குன்னு வைங்களே. ஒரு எறும்பு வந்து இந்த செவுத்தில் ஏறி போகுது, அதை நம்ம பார்த்து என்னமா செய்வோமா, அடிச்சு கொள்ளும், அது வேறு கதை, கணக்கெடுக்காம விட்டுருவோம் தானே. அதே மாதிரி தான் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நம்ம அனுப்புகிற சின்ன சின்ன சிக்னல்ஸை அவங்க ரிசீவ் பண்ணிக்கிருப்பாங்களா, அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? நம்ம இப்போ அதை வந்து கணக்கெடுக்க மாட்டாங்க தானே. அதே மாதிரி தான் அந்த எறும்பும் நம்மளும் ஒன்றா இருக்கலாம், ஒருவேளை நம்ம அந்த ஏலியனாக இருக்கலாம், நம்மளுக்கு சிக்னல் அனுப்புகிற அந்த இது வந்து எறும்பாக இருக்கலாம். அவ்வளோதான் விஷயம். இது ஆண்ட் மற்றும் ஹியூமனை லிங்க் பண்ணி பேசின ஒரு பேச்சு, சரியா?